இன்றைக்கி நான் வந்து நாசி லெம்மா செய்ய போகிறேன். ஸோ கோழி சம்பால் செஞ்சுட்டு கோகோனட் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது மஞ்சள் போட்டு உப்பு போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் நட்ஸ் பொரிக்க போகிறேன், கச்சாங். ஸோ கச்சாங் பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ கோழி பொரிச்சிக்கிட்டுருக்கேன். ஜஸ்ட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு பொரிச்சா போதும். மாவு போடுறதா இருந்தால் போடலாம். நான் மாவுலாம் போடலை. ஸோ மஞ்சள் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். இங்கே வந்து ரைஸ் வந்து சந்தான், காரா சந்தான், உப்பு அண்ட் வெங்காயம் கொஞ்சம் போடுவேன், இஞ்சி கொஞ்சம் போடுவேன், அண்ட் பண்டான் கொஞ்சம் போடலாம். சிராய் இருந்தால் போடலாம். என்கிட்ட சிராய் இல்லை. சிராய் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு நினச்சிட்டு பார்த்தா சிராய் இல்லை. சிராய் இருந்தால் இடித்து போடுங்க. ஒரு சிராய் வாசமாக இருக்கும். ஸோ ரைஸ் குக்கரில் வச்சுட்டு ஆன் பண்ணி விடுவேன். ஸோ நான் என்னோடய இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து 42 நிமிஷம் வரும். கோழி பொரிச்சாச்சு. கியூக்கம்பர் வெட்டி வச்சுருக்கேன். சம்பால் அரைச்சாச்சு. இப்போ வந்து பூ போட்டிருக்கேன். ஸோ கோழி சம்பால் பெரும்பாலும் பூ போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 2 பூ போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. ஸோ வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா தான் இருக்கும். உங்கள் இஷ்டம்ல, வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போடலாம். இல்லை கோழி சம்பாலுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு அதோட ரவுண்ட் பண்டான் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிராய் இருந்தால் சிராயும் போடலாம். வாசமாக தான் இருக்கும் சம்பால். என்கிட்ட சிராய் இல்லை, நான் பண்டான் மட்டும் போட்டுருக்கேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஸோ சம்பால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட வெட்டி வச்ச தக்காளிக்காய், டொமேட்டோ கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. ஸோ எல்லோரும் கேட்பீங்க இஞ்சி பூண்டு போடலையான்னு. நான் வந்து சில்லி பேஸ்ட்லேயே வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் வந்து அரைச்சிருவேன். ஸோ அதனால் அந்த சம்பால் டேஸ்ட்டாக வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்பவுமே சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து சில்லிலேயே அரைச்சிடுவேன். காஞ்ச மிளகாலே அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ நல்லாயிருக்கும் சம்பால். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நீங்கள் தான். ஸோ சம்பால் நம்மளோட கொதிச்சிக்கிட்டு இருக்கு. உப்பு தேவையான அளவு. அண்ட் நான் மஷ்ரூம் கொஞ்சம் போட்டிருக்கு. மஷ்ரூம் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக போடுறேன். லேசாக போடலாம். போட்டு நல்லா வெந்துட்டு பிறகு சம்பால் பொரிச்ச கோழி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம் சம்பாலில். ஸோ சம்பால் நல்லா குக் ஆகிட்டு பிறகு ஸோ நம்ம பொரிச்சு வச்ச கோழி வந்து சம்பாலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும் அந்த சம்பால்லே. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் வந்து அந்த கோழியில் இறங்கும். போட்டோன்னே எடுக்காதீங்க. போட்டோன்னே எடுத்திங்கனாக்கா அந்த கோழியில் சில சமயத்தில் இறங்காது இந்த சம்பால். நல்லா கிண்டிட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உடனே எடுத்துடாதீங்க. சில பேர் வந்து பொரிச்சு போட்டதோட ஒரு கிண்டிட்டு எடுத்துடுறீங்க. அது கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் பாயில் பண்ணி விடுங்க. அது அப்படியே அந்த சம்பாலும் அந்த கோழியும் வந்து மிக்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கோழி தனியாக, அந்த பேஸ்ட்டு தனியாக இருக்கும். கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்குவீங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை தோப்பா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாசமாக இருக்கும் லாஸ்ட்டாக தோப்பா பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர். இன்னொரு கிண்டிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சம்பால் ரெடி. இந்த பக்கம் ரைஸும் ரெடி. ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணுறவங்க நான் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். ஸோ ட்ரை பண்ணுங்கள். பாய்.